எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸோட யூடியூப் மற்றும் இன்ஸ்டால கண்டென்ட் வீடியோ போடுறது மூலமா பாப்புலர் ஆனவர் தான் மணி. இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். டிக்டாக் ட்ரெண்டா இருந்த காலத்துல கனி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி தான் இவங்க 2 பேருக்கும் மேரேஜா இருந்தது. மேரேஜ் ஆகி யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ரொம்ப பாப்புலரான செலிபிரிட்டியாவே மாறிட்டாங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படவே 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. சீக்கிரமா ஒண்ணு சேருங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே ரெக்வஸ்ட் வச்சிட்டு இருந்த நிலையில திரும்ப நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. இப்போ நான் கோர்ட்ல டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன், கூடி சீக்கிரமாவே எனக்கு விவாகரத்து ஆயிரும் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மணி ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தனுஷா அப்படின்றவங்க கூட அடிக்கடி ரீல்ஸ் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தனுஷா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அப்படிங்கிறனால நீங்களும் தனுஷாவும் லவ் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் 2வது மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் முதல் முறையாக தன்னோட செகண்ட் மேரேஜை பற்றி ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அதாவது எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க. கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்குது. அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. அம்மா சின்சியராக எனக்காக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்காக இல்லை அப்படின்னாலும் அம்மாவுக்காக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணி அவங்க கையில் ஒரு பேர குழந்தைய கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஃபேன்ஸ் பலருமே மணிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ குழந்தை பெற்றுப்பேன்னு சொல்கிறீங்க, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே மணிக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இது சீரியஸான்னு எனக்கு தெரியல. ஆனால் கனி ரொம்ப நல்லவங்க, உங்கள் சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தயவு செஞ்சு கனி கூட ஒன்று சேர்ந்து வாழுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு வராங்க.